வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. துன்பம் தீர்ப்பவரே, ஈசன் அருளை பெற்றவரே, இதையும் நீக்கி தந்தவரே, உள்ளும் உறவும் ஆள்பவரே, எல்லாம் இறைவன் நீ ஐயா. நீதியின் தருமமும் நிலைத்து நிற்க கண்ணை திறந்து பார்ப்பவரே, கைலாசமும் காண்பவரே, பரவும் குழுவும் காத்தவரே, பதையும் நீக்கும் தந்தவரே, பாவநாசம் கண்டறிய பாவங்களை போக்கி வந்தே, ஈசனை உன்னை நாடி வந்தா தேடிய வரமும் கிடைக்குமையா. அன்ன அபிஷே நான் செய்த மக்கள் குறைய நீ தீர்க்க, மகேசன் துன்பம் தீருமையா, துயரத்தில் காப்பவர் நீ ஐயா. படைத்தவர் நீயே, எல்லாம் அறிந்தவர், உலகும் வாழும் மக்கள் ஜீவ ராசிகள் எல்லாம் படைத்தவரே, எல்லாம் அறிந்த சிவனையா. நீதி கண்ணை நீதிறக்க நெற்றி கண்ணும் நீதிறந்து, நீதி கண்ணை நீதிறக்க நெற்றி கண்ணை நீதிறந்து, உலகும் ஆளும் பரம்பொருளே, மகாலிங்கம் காத்தவரே, கைலாச நாதனையா. கஷ்டங்களை போக்கி வந்து துன்பங்களை துடைப்பவரே, துயரங்களே நீக்கி வந்து சிவனும் குலமும் காத்தவரே, வைத்தியம் என்று வந்தாலே நாடிய நடித்து தருபவரே, பக்தர்கள் எல்லாம் அருள்புரிய சித்தரூபம் கொண்டவரே, எல்லாம் அறிந்து வருபவருக்கு துன்பம் துயரம் தீர்த்தவரே, காசி கண்ட கைலாசம் ஒன்னை. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 7/11/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நவம்பர் சனிக்கிழமை சார்வரி ஐப்பசி 22 தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:08. கரணம் 12 முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:33 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:10 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:10 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் பூராடம். இன்றைய தத்துவம். வலிமை, உண்மை, தன்னடக்கம் கொண்டவனே உண்மையான வீரன். இன்றைய ராசி பலன்கள். மேஷம், குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாளுங்க. ஒயின் குடிப்பது உடல் நலனுக்கு விரோதிங்க, அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அந்த பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்கள் செயல்திறனை அது குறைக்குதுங்க, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையுங்க. பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்குங்க. எதை பின்பற்றுவது அப்படிங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனைகளும் வருங்க.
அன்போட ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வை தருங்க. புதிய திட்டங்களை அமல் செய்ய அற்புதமான நாளாக இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியையும் தேடி தருங்க. உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களில் இருந்து விலகி எந்த கோவில்லையும் அல்லது மத இடங்கள்லையும் செலவிடலாங்க. இன்னைக்கு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சிகள் எடுப்பாங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான அன்பை அதிகரிக்கும். தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலையை அமைக்க செய்யலாங்க. மனதில் ஆன்மீகம் தொடர்பான ஆர்வம் உண்டாகும். அது உங்கள் வாழ்க்கையில் நல்வழியை கொண்டு போகும். வாழ்க்கை துணை வழி ஆதரவுகள் மூலமாக வெற்றியும் அடைவீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் சாதகமாக இருக்கும். பயணங்கள் மூலியமாக வெற்றியும் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் வெற்றிகரமானதாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. ரிஷபம். உங்களுக்கான செயல்களை செய்ய மற்றவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. மற்றவங்க விரும்புவதை போல சிந்திங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அது உங்களுக்கு எல்லைகளற்ற மகிழ்ச்சியையும் தருங்க. உங்கள் அனைவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையாரோட பணம் தொடர்புடைய பிரச்சனைகள்னால வாக்குவாதம் ஏற்படக்கூடுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி உங்கள் தேவையற்ற செலவுகளில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அறிவுறுத்துவார். அபூர்வமாக சிந்திப்பவங்களையும் சந்திப்பவங்களையோடையும் தகவல் தொடர்பு கொள்வதற்கான நல்ல நாளுங்க. அது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பாதையை வாழ்க்கையில் காட்டக்கூடியதாக இருக்குங்க. காதலின் சக்தி தான் காதலிக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுங்க. குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிசியோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் ஆளுமை செலுத்துவீங்க. நேரத்தை நல்லாவே பயன்படுத்த நீங்கள் இன்னைக்கு பூங்காவில் சுற்ற திட்டமிடலாங்க. ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபரோட வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய சின்ன சிறிய முயற்சி உங்களோட திருமண வாழ்க்கையில் ரொம்ப அழகாக மாற்றுங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான நெருக்கத்தையும் அதிகரிக்க செய்யுங்க. எதிர்பாராத தனவரவுகள் கூட இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. செயல்பாடுகளில் திறமையும் வேகமும் அதிகரிக்க போகுதுங்க. எதிர்காலம் தொடர்பான பணிகள் ஈர்ப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. புதிய நபர்களோட அறிமுகத்தினால மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துரிதம் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிதுனம். உங்களோட பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்னைக்கு செயல்படுங்க. எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா பின்னாடி சிக்கல் ஏற்படும். உங்களோட நல்ல நண்பரோட வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க. அது உங்கள் நண்பருக்கும் உங்களுக்கும் இடையேயான அன்பை அதிகரிக்கும். முதியவர் ஒருவரோட ஆரோக்கியம் கொஞ்சம் கவலையும் தரலாங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம். அவர் விரைவிலேயே ஆரோக்கியம் பெறுவாங்க. இந்த நாள் உங்களோட ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்குங்க. காதலோட அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்க. இன்னைக்கு உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொட போகுதுங்க. அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இன்னைக்கு இருக்க போகுதுங்க. இந்த நாளில் உங்கள் காதலில் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரோட இன்ப கனவுகளில் முடியுங்க.
வழக்கமாக பிஸியான போதிலுமே நீங்கள் இன்றைக்கி உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யவும் முடியுங்க. அதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். இன்றைக்கி ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக இருக்கும். வயலட் நிறம் இன்னும் அதிகமாக வயலட் நிறமாக இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏறி உள்ள காதல் ஜுரத்தினால தாங்க. உங்களுடைய காதல் அதிகரிப்பதை நீங்கள் நல்லாவே உணருவீங்க. மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது சிந்திச்சு செயல்படுங்க. எளிதில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த சில காரியங்களில் காலதாமதம் உண்டாகுங்க. மனதில் தோன்றும் பல நினைவுகளில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்குங்க. கூட்டு தொழிலையும் இருக்கிறவங்க கூட்டாளிகள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்கள் செஞ்சாலும் காலதாமதம் உண்டாகும். கவலைப்படாதீங்க, அது காலப்போக்கில் சரியாகிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அன்பு அதிகரிக்குங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இருவருக்கும் உண்டான நெருக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட அனுசரித்து போங்க. அப்போ தான் அந்த உறவுகள் நீண்ட நாள் நிலைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கடகம். உணர்வு ரீதியாக எளிதில் பாதிக்கப்படுவீங்க. அதனால நீங்கள் காயப்படக்கூடிய சூழ்நிலைகளை இருந்து தள்ளி இருங்க. அப்போ தான் அந்த பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். யாருமே தங்களோட பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்கவே விரும்ப மாட்டாங்கங்க. இருந்தாலுமே சில ஏழைகளுக்கு பணம் கொடுக்கறது மூலயமா இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அவங்களுடைய வாழ்த்துதல் உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்தியே நிம்மதியை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு பணம் குறித்து குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட குழப்பமும் இருக்கலாம். பணம் விஷயங்களில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே தெளிவாக அறிவுறுத்த வேண்டுங்க. என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக அவங்க கிட்ட சொல்ல வேண்டுங்க. ஒரு தலை மோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்துங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த ராசியில் சிறு வணிகர்கள் இன்னைக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க. உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவங்களோட தொடர்பை அதிகரிப்பதை தவிர்த்திடுங்க. திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும். ஆனால் பொறுமையாக இருங்க. அதை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. வாடிக்கையாளர்களோட பொறுமையோட நடந்து கொள்ளவும் நண்பர்கள்கிட்ட வெளியூரில் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலையும் உண்டாகுங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறுங்க. பங்காளி வகை உறவினர்கள் மூலமாக ஆதரவான சூழ்நிலை உண்டாகுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமையாக இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்கள் விருப்பப்படியே நடந்தேறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சிம்மம். உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் புதிய உணவை தவற விடக்கூடாதுங்க. நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சரியான முறையில் உணவு எடுத்துக்கணும். இல்லைனா தேவையில்லாமல் உணர்ச்சி பூர்வமாக அழுத்தம் கூட ஏற்படுங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லாவே இயக்க விரும்புகிறீங்க. இன்றைக்கி பணத்தோட இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணுங்க. இல்லைன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக இருக்க போகுதுங்க. பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்க போகுது. எதை பின்பற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கூட வருங்க. மூன்றாம் நபரோட தலையீட்டுனால உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க பேச்சை நீங்கள் நம்பாதீங்க. மற்றவங்களோட உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்களே கையாள முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ராசிக்காரவங்க ரொம்ப சுவாரஸ்யமானவங்க. சில நேரங்களில் அவங்க மக்கள்கிட்டையும் சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல. அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக கொஞ்ச நேரம் செலவழிக்க முடியுங்க. உறவினர்னால் உங்கள்கிட்டயே வாக்குவாதம் கூட ஏற்படலாம். அதனால் இந்த வாக்குவாதத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு திருப்திகரமான சூழலை உண்டாக்குங்க. சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. குழந்தைகளோட ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாளாக இருக்க போகுது. எந்த செயலுமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு தேவைங்க. எந்த செயல்களையும் ரொம்ப கவனமாக செய்யணும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தனம், வெள்ளை நிறம். கன்னி. போதும் என்ற வாழ்வுக்கு தாங்க மனதோட உறுதியை மேம்படுத்துங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையுமே கொண்டு வருங்க. சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்குங்க. ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு, கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமைய போகுது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். சோசியல் மீடியாவில் உங்கள் துணையோட கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இருக்குங்க. இன்றைக்கி அது காத்துக்கிட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தாங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணம் கடினமாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையாக நேரத்தை செலவிட போகிறீங்க. ரொமான்டிக்கான நாளாகவும் இன்றைக்கி இருக்க போகுது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நினைவில் வச்சுக்கக்கூடிய நாளாக மாறப்போகுது. உறவுகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. வீடு வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே அகலுங்க. செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். விவசாயம் தொடர்பான பணிகளில் நேர்மையானையும் மேன்மையாக சூழ்நிலையும் அமைய போகுதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மகிழ்ச்சியானதாக இருக்க போகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கால தாமதங்கள் அகலுங்க. இது வரைக்குமே இருந்த கால தாமதங்கள் எல்லாமே அகழ்ந்துடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம். தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்லைனா சிக்கல் உங்களுக்கு ஏற்படும். முடிஞ்ச வரையில் நண்பர் புகைப்பிடிக்கும் போது அருகில் நிற்காதீங்க. அது உங்கள் கருவில் உள்ள குழந்தைய பாதிக்கலாங்க. இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மன அமைதியை தருங்க.
பிரச்சனைகளை மறந்து குடும்பத்தாரோட நேரத்தை நல்லாவே செலவிடுறீங்க. கண்கள் பொய் சொல்லுவதில்லைங்க. இன்னைக்கு உங்க இணையோட கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்த உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்க போகுது. பார்ட்னர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாங்க. அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்கணுங்க. இன்னைக்கு மாலையில உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோட நேரத்தை செலவிட நீங்க செல்லலாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பற்றி மோசமாக உணரலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பே திரும்பலாம். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால அதை நீங்கள் சரி செய்யுங்க. அப்போ தான் உங்கள் இருவருக்கும் அதிக அன்பு அதிகரிக்கும். வாழ்க்கையில் நிம்மதி இருக்குங்க. வேறுபாடுகளை களைய பேசுங்க. இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடுங்க. அதனால் ரொம்ப கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சிடும். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளும் அகலும். மாணவர்களுக்கு விளையாட்டிலும் கல்வியிலுமே ஆர்வம் மேம்படுங்க. தந்தை வழி உறவுகளோட மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெற்றோர்களோட ஆலோசனைகள் மூலமா மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதியும் அன்பும் ஏற்படுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய செயல்களை செய்வதற்கு ஆர்வம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. விருச்சிகம். ஆன்மீக மற்றும் உடலியல் பயனுக்காக தியானமும் யோகாவும் செய்யணுங்க. அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப வலிமையை ஏற்படுத்தும். ஒரு தெளிவான மனநிலையையும் கொண்டு வரும். நிலத்தை வாங்கி இப்போது விற்க விரும்பும் மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வாங்குபவரை பார்க்கலாங்க. நிலத்தை விற்பதன் மூலமாக அவங்க நல்ல பணத்தையும் பெறலாங்க. அது உங்களுக்கு ரொம்ப லாபகரமான விற்பனையாக இருக்கும். மனைவியோட ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தருங்க. உங்களுக்கு இடையில புரிதலையும் அதிகரிக்குங்க. அது உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா இன்னைக்கு அவங்களோட நேரத்தை செலவிடுங்க. உங்கள் விஷயங்களை தெளிவோட அவங்களுக்கு முன் வச்சிடுங்க. பொதுவாக நீங்கள் செய்வதை விட அதிகமான நோக்கத்தை இன்னைக்கு நிர்ணயித்து கொள்வீங்க. உங்கள் எதிர்பார்ப்பின்படி ரிசல்ட் வராவிட்டா ஏமாற்றத்துக்கு ஆளாகாதீங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உள்ள இளைய உறுப்பினர்களோட கிசுகிசுப்பதன் மூலமாக உங்கள் இலவச நேரத்தை நல்லாவே பயன்படுத்தி கொள்ளலாங்க. இன்னைக்கு உங்கள் துணை உங்களை ஒரு தேவதை போல நடத்துவார். அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு செயல்களையுமே சிந்தித்து செயல்படுங்க. இல்லைன்னா நட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. நன்மையையும் அளிக்கிறதுக்கு நீங்கள் தான் செயல்களை செய்யணுங்க. மற்றவங்களோட செயல்பாடுகளை தலையிடாமல் இருங்க. தொழில் தொடர்பான வியாபாரங்களில் எதிர்பாராத அலைச்சலும் காலதாமதமும் ஏற்படலாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களை செய்யும் போது ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கால தாமதங்கள் உண்டாகும். அதுக்காக வருத்தப்பட வேணாம். நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்சபடி நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு. வேலை இடத்துல சீனியர்களோட அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுத்துங்க.
ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபட முடியுங்க. அது வேலையில் கவனத்தை பாதிக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்காவது அழைத்து செல்லலாங்க. அது நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம். நண்பர்கள் ஆதரவாக இருக்கிறத அறிவிங்க. ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்க. காதலரோட இன்னைக்கு வெளியில் செல்வதாக இருந்தீங்கன்னா சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை நீங்கள் தவிர்க்கணுங்க. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தின் உதவினால் தான் வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியுது அப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க. உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீங்க. இன்றைக்கி ஒன்றை செய்ய நினைப்பீங்க, ஆனால் ஒரு நபரோட வீட்டுக்கு வருவதனால இந்த திட்டம் கெட்டு போகும். இன்றைக்கி ஒரு உறவினர் சர்ப்ரைஸ் தர கூடுங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம் தடைப்படுங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாகவும் எதிர்பார்த்த சில காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. அதனால் கவனமாக அதை நீங்கள் செய்யுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகுங்க. உறவினர்களோட மூலமாக மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்குங்க. தொழில் தொடர்பான புதிய கூட்டாளிகளோட அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எண்ணங்கள் ஈடேறுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லா செயல்களும் மற்றவங்க உதவி மூலியமாகவும் நடைபெறுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகங்கள் உண்டாகும். அதன் மூலயமா வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்குங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகரம், வாழ்க்கையை அனுபவிக்க உங்கள் ஆர்வத்தை சோதியுங்க. உங்கள் மனப்போக்கை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு வாழும் கலையை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கற்றுக் கொடுக்கும் யோகா முறையோட உதவியை நாடுங்க. நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு செல்வதனால உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படுங்க. பரஸ்பரம் கருத்துக்களை புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தி கொள்ளாதீங்க. இல்லாவிட்டா உங்கள் பெயர் கெடும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையான காதலை இழப்பீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே காலப்போக்கில் மாறுங்க. உங்கள் காதல் வாழ்வும் தாங்க. உங்களோட நற்செய்கைகளுக்காக வேலையில் இன்னைக்கு நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். இன்னைக்கு படுக்கை அறையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைக்கோ காயம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும். உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. பழைய நினைவுகள் மூலமாக மனதில் சோர்வும் காலதாமதமும் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிப்பீங்க. தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும், ஆனால் அதில் லாபமும் உண்டாகுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட புரிதல் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பம், நண்பர்கள் ஆதரவு அளித்து உங்களை மகிழ்விப்பாங்க. திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். உங்கள் துணைவரை நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகுங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கி விடலாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள்
ஒன்றாக உழைத்திடுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை அதிக நேரம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடலாம். உங்கள் துணையோட ஆலோசிக்காமல் எந்தையுமே நீங்கள் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அது எதிர் விளைவை தாங்க ஏற்படுத்தும். அதனால அவங்க கிட்ட சொல்லாமல் எந்த முடிவுகளுமே எடுக்காதீங்க. மூத்த சகோதரர்கள் மூலமாக சில காரியங்கள் செய்து முடிப்பீங்க. திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகள் கிடைக்குங்க. சபை தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வர்த்தக வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டுங்க. உயர் அதிகாரிகள் மூலமாக சாதகமான பலன்கள் ஏற்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அதன் மூலிமா பாராட்டுகள் கிடைக்கும், முன்னேற்றமும் ஏற்படுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மீனம். சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. உங்ககிட்ட இருந்து மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் இன்னைக்கு செலவு செய்வதில் அதிக தாராளம் காட்டாதிருக்க முயற்சி செய்யுங்க. வீட்டில் சூழ்நிலை கவனிக்க முடியாத அளவுக்கும் கணிக்க முடியாத அளவுக்கும் இருக்குங்க. ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமிச்சிருக்குங்க. இன்னும் வேலை இல்லாதவங்க ஒரு நல்ல வேலை பெற இன்னைக்கு அதிகம் உழைக்க வேண்டுங்க. கடினமாக உழைப்பதன் மூலமாக மட்டும்தாங்க உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும். உங்கள் சிறந்த நண்பர்களோட இன்னைக்கு இலவச நேரத்தை அனுபவிக்க ஒரு யோசனையை உருவாக்கலாங்க. இன்னைக்கு உங்கள் துணையோட இன்பமாக மாலை பொழுத கழிப்பீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்குங்க. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் குறையுங்க. குடும்ப உறுப்பினர்களோட விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் உண்டாகுங்க. இணையம் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் குறையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள்.